2020க்கான ஐபிஎல் பார்த்தீங்கன்னா மார்ச் 22 தொடங்க இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் அணி புதிய கேப்டன் குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஐபிஎல் ஏலத்தின் போது பார்த்தீங்கன்னா 20.5 கோடி கொடுத்து HRH அணி பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் வாங்கியிருந்தாங்க. அப்போதே பேட் கமின்ஸ் கேப்டனாக நியமிக்கப்படலன்னு தகவல் வெளியாகி இருந்துச்சு. அணிக்கு புதிய கேப்டன் தேவை என்ற அடிப்படையில் HRH அணி இவ்வளோ தொகை கொடுத்து வாங்கியிருக்கதா கூறப்பட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏனென்றால் பார்த்தீங்கன்னா இவரது தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி ஒருநாள் உலகக்கோப்பை மற்றும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பைகளை வென்றிருந்தாங்க. இதற்கு முன்பு சன்ரைஸ் ஹைதராபாத் அணி கேப்டனாக பார்த்தீங்கன்னா ஏடன் மார்க்ரம் இருந்தார். இவரது தலைமையில் கடந்த முறை பார்த்தீங்கன்னா HRH அணி மிக மோசமாக விளையாடியிருந்தாங்க. 14 போட்டிகளில் வெறும் 4 போட்டியில் மட்டும்தான் வென்றிருந்தாங்க. இதனால் அணி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா அவர் மீதில் அதிருப்தியில் இருந்தாங்க. இதனை சரி செய்யும் வகையில் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் இத்தனை கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் தென்னாப்பிரிக்க லீக்கில் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்கு மார்க்ரம் தான் கேப்டனாக இருந்தார். அவரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா இம்முறை பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்தாங்க. ஸோ சன்ரைஸ் ஹைதராபாத் உரிமையாளரான காவியா மரன் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஏடன் மார்க்ரம் மற்றும் வீரர்களை வெகுவாக புகழ்ந்திருந்தாங்க. இதனால் ஐபிஎல் தொடரிலும் பார்த்தீங்கன்னா அவரை கேப்டனாக இருப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் தொடர் குறித்து தீவிரமாக ஆலோசனை நடத்திய சன்ரைஸ் ஹைதராபாத் நிர்வாகம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பேட் கமின்ஸை பார்த்தீங்கன்னா இனி வரும் ஐபிஎல் தொடருக்கு கேப்டனாக இருக்கட்டும்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க.